வெல்கம் டு சுபிக்ஸம் அகாடமி. இன்னைக்கு iOS 26 ஐஃபோன் 13ல என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத முழுசா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லிக்யூடிஃபைடு ஸ்க்ரீனா வந்து இருக்குது. ஸோ இப்போ பாருங்க, நம்ம இந்த அசிஸ்டிவ் டச்சை மூவ் பண்றோம். இந்த மூவ் பண்ணும்போதே இதுலேயே உங்களுக்கு வித்தியாசங்கள் வந்து தெரியுது. ஸோ இந்த ஐகான் பக்கம்லாம் வைக்கும்பொழுது ஒரு லிக்யூடு தண்ணிக்குள்ள இருக்க மாதிரி ஒரு வியூ தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இதில் ரொம்ப சூப்பரான ஒரு யூஏ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அது போக நம்ம வந்து தெரியும், ஸோ மேலே இருந்து இப்படி கீழே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக என்ன செய்யும், ஒரு பாதி டிஸ்டன்ஸ் தான் தெரியும், மீதி டிஸ்டன்ஸ் வந்து மறைஞ்சிரும். ஆனால் அங்கே பாருங்க, கீழே வரும்பொழுதே ஒரு தண்ணிக்குள்ள வருது மாதிரி ஒரு ஃபீலிங் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சர்ஸாக வந்து என்ன இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ப்ரிவியூ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிடிஎஃப் எடிட்டிங் பண்ணுற மாதிரி. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேனிங் பண்ணலாம், ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நம்ம படிக்கவும் செய்யலாம் இந்த ப்ரிவியூ ஆப் மூலமா. ஸோ எல்லா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லையும் இருக்க மாதிரி கேம்ஸ் அப்படிங்கிறது தனியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போய் நீங்கள் கேம்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா அக்சஸபிலிட்டி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே செர்ச்சிங் மெனு அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்வையாக இருக்குது. ஸோ இதில் நெக்ஸ்ட் பேட்டரி, இந்த பேட்டரி அப்படிங்கும்பொழுது கரண்டாக பேட்டரி வந்து 31% இருக்குது, லாஸ்ட் சார்ஜர் வந்து 96% இருக்குது. இதில் நம்ம எப்போ பேட்டரியை சார்ஜரை கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ நம்மளுடைய செல் வந்து எத்தனை மணி நேரத்தில் சார்ஜிங் ஃபில் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது போக ரொம்ப முக்கியமான இந்த அனலிட்டிக்ஸ் பாருங்கள், டெய்லி யூசேஜ். ஸோ எவ்ரிடே வந்து 8:35க்குள்ளே வந்து நான் யூஸ் பண்ணுறத விட 51% அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுலேயும் எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமான பேட்டரியை எடுத்திருக்கு அப்படின்னு இந்த டீட்டெயில் வந்து கொடுக்குறாங்க. இதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்டில் எதெல்லாம் அதிகமாக சக் பண்ணுது பேட்டரி அப்படின்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பேட்டரி ஹெல்த் அப்படிங்கிறது எனக்கு வந்து அப்டேட் பண்ணதில் சேஞ்சஸ் ஆகலை. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான். பொதுவாக ஒரு ஹெவி அப்டேட் பண்ணும்பொழுது என்ன ஆகும், பேட்டரி ஹெல்த் அடி ஆகும். பட் எனக்கு வந்து அடி ஆகலை. ஸோ இந்த வீடியோ முடிக்கும் பொழுது பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாலே நமக்கு பேட்டரி எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ ஜெனரலில் கீழே போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷடவுன் அப்படிங்கிற பட்டன் வந்து தனியாகவே கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷடவுன் ஆப்ஷன் வந்து டேரெக்டாக வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த அக்சசிபிலிட்டி உள்ள போகிறோம். அக்சசிபிலிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா, ஹெட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஐ ட்ராக்கிங் இருந்தது. ஸோ இப்போ ஹெட் ட்ராக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மவுத் ஓப்பன் பண்ணுறது, லாக் ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்டிவேட் ஆகும். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அந்த ட்ராக்கிங் மூவ்மெண்ட் வந்து பால் தெரியுது. ஸோ இது கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் பொழுது அதோட வேலையை காமிச்சு விட்ருவோம். அதனால இது தேவைப்படாதவங்க மட்டும், அதாவது தேவைப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இதை யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபீச்சர்ஸாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டச் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸோ இதில் ஒன்றும் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த அசிஸ்டிவ் டச்லையும் எந்த விதமான சேஞ்சஸுமே கொண்டு வரல. இதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த கால் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கால் செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இருந்த மெனு மாதிரி இல்லாமல் கீழே பாருங்கள், கால்ஸு, கான்டாக்ட்ஸு, கீபேடு, ஸோ செர்ச், இது எல்லாமே தனித்தனியாக வந்து கொடுத்துட்டாங்க. அதுபோக இந்த இடத்துல பாருங்கள் ஃபில்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து கிளாசிக், இப்போதைக்கு இருக்கக்கூடிய மெத்தட் வந்து இது. கிளாசிக்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மெத்தட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அன்னோன் காலர்ஸ் வந்து எத்தனை பேர் அப்படிங்கிறது தனித்தனியாக ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபில்டர் பண்ணதில் என்ன ஆகுது பாருங்க, மார்க்கஸ் நோன் கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு அன்னோன் காலர் அப்படிங்கிற இதில் வரமாட்டாங்க. காலிங் வரும்பொழுது அன்னோன் காலர்னு சொல்லி இவங்களை பிளாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிரி வந்து பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரௌசர் அப்ளிகேஷன். இந்த ப்ரௌசர் அப்ளிகேஷன்லையும் பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஸ்பேஸ் Please வந்து charge. கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸோ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் டவுன்லோட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த டவுன்லோட்ஸ் வந்துடும். ஸோ ஆஸ் யூஸ்வலாக இருக்கக்கூடிய மாதிரி இப்படி தூக்கி விட்டோம்னா நமக்கு என்ன ஆகுது, நார்மலாக இருக்க மாதிரி தான் வியூவாக இருக்குது. நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த ப்ரௌசரில் இது ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சராக வந்து நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் மெசேஜஸ்லேயுமே பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவு யூஏ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ அந்த லாக் ஸ்க்ரீனில் நம்ம இது வந்து என்ன செய்யலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய இமேஜஸ் எல்லாமே என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸ்பேஷியல் 3D இமேஜஸாக வந்து நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா லாங் ப்ரெஸ் பண்ணோம். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இதை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3D எஃபெக்டில் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பாருங்க, ஸோ இந்த எஃபெக்ட் தெரியுதுங்களா. ஸோ இது எல்லாமே என்னன்னா இந்த ஸ்பேஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுது. அது போக இந்த லாக் ஸ்க்ரீன் இருக்கு பார்த்தீங்களா, இதையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுலயும் யூஐ சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ குப்பை மாரி கிடக்கும். இப்போ இந்த குப்பை எல்லாத்தையும் தூக்கி இந்த கலெக்ஷன்ஸ் அப்படின்னு தனி ஃபோல்டர்ல போட்டாங்க. ஸோ இதுக்குள்ள நம்ம போய் என்ன செஞ்சுக்கலாம், தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கலாம். இதுல மிகப்பெரிய இது என்னன்னா, இந்த மீடியா டைப்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுல எல்லாமே தனித்தனியா குடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொன்னுமே தனித்தனியா இருக்குது. ஸோ இந்த யுட்டிலிட்டீஸ் அப்படிங்கிறது பேசிக்கான என்னென்ன ரீசென்ட்லி டெலிட்டட் எல்லாமே குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இத வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஸோ நம்ம ரீசென்ட்டா வியூ பண்ணது, ரீசென்ட்டா ஷேர் பண்ணது, டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தனியா குடுத்துருக்காங்க. உள்ள இம்போர்ட் பண்ணது, மேப் எல்லாமே தனித்தனியா குடுத்துட்டாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம ரொம்ப எளிமையாக வந்து என்னன்னா, நம்மளுடைய எல்லாத்தையுமே iTune இந்த iTuneக்குள்ள போனீங்க அப்படின்னா பாருங்க, இதனுடைய மெத்தடே எப்படி மாறிருச்சு அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இந்த பாட்ட நம்ம போட்டுவுட்டு, ஸோ ஒரு செர்ச்ல போறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாரி யூஐ சேஞ்சஸ் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. யூஐ சேஞ்சஸ் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பேட்டரி வந்து இப்போ பாருங்க 27 இருக்குது. சரியா? ஸோ 4 நிமிஷம் 4% வந்து என்னன்னா கம்மியா இருக்குது. ஸோ மத்தபடி iOS 13 பொறுத்தவரைக்கும், ஸோ 26 பொறுத்தவரைக்கும் வேற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது உள்ள இருக்குது. நான் ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா வீடியோ போடுறேன். இன்னைக்கு இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.